பனைமரம் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு நிகழ்வு அரசியலை பற்றி சில பல சம்பவங்களை நம்ம பார்வையில் சுருக்கமாக அலசுவோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பும் சரி பின்பும் சரி தமிழக அரசியல் மிக 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 பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. எதிர்பாராத திருப்பங்கள், ஒரு த்ரில்லர் மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது ஜனங்களுக்கு விருப்பமான த்ரில்லரா அப்படின்னா இல்லை. இந்த த்ரில்லர்னால ஜனங்களுக்கு எந்தவித நன்மையும் கிடையாது. அதுவும் இல்லாம இந்த பரபரப்பு ஜனங்களுக்கு மனசோர்வை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அதே சமயத்துல மீடியாக்களுக்கு உரம் போடக்கூடியதாகவும் அவங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைந்த ஒரு இதா போய்கிட்டு இருக்கு தமிழக அரசியல் சூழ்நிலை. முதல்ல தாவேக ஆட்சி அமைக்குமா அமைக்காதாங்கிற பரபரப்பு. ரெண்டாவது யார் ஆதரவு கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க ஆதரவு, அப்படி ஒரு பரபரப்பு. கொடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் தாக்கு பிடிப்பாரு பிடிக்க மாட்டாருங்கிற ஒரு பரபரப்பு. இப்போ நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெறுவாரா மாட்டாராங்கிற பரபரப்பு. இதற்கிடையில மிகப்பெரிய சம்பவமா கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேல தமிழகத்தை ஆண்ட முதல் பெரிய கட்சி உறுப்பினர் எண்ணிக்கையில தமிழகத்துல அப்பதான் திமுக. அப்படிப்பட்ட மிகப்பெரிய கட்சி தொடர்ந்து 3 தேர்தல்களில் ஆட்சி தக்க வச்சது. அப்புறம் ஜெயலலிதா காலத்துல 2 முறை தொடர்ச்சியா வெற்றி பெற்று ஆட்சி தக்க வச்சிருக்கு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் கிடையாது. வரலாறுல காங்கிரஸை தவிர்த்து மாநில கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக மட்டும்தான் தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்றிருக்கக்கூடிய கட்சி. அப்படிப்பட்ட பெருமையை வரலாற்றுல வச்சிருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு அதனுடைய நிலைமை கழுதை தேஞ்சு கட்டரும் பாய்ச்சுங்கிறது வழக்கமான ஒரு பழமொழியாத்தான் இருக்கும். அதை விட மோசமா போயிடுச்சுங்கிறதான் உண்மை. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் சொல்லுவேன். எப்படின்னா மற்ற தேசிய கட்சிகளா இருக்கட்டும் இல்ல குறிப்பிட்ட சில கட்சிகளா இருக்கட்டும், அவங்க எல்லாம் தனக்கு பின்னால் இந்த அமைப்பு வலுவா இருக்கணும், வரலாற்றுல இடம்பெற்று இருக்கணும், காலூன்றி மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற தொலைநோக்கு பார்வையோட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைமுறைய அமைப்பு ரீதியா சுதந்திரம் கொடுத்து வளர்த்து விட்டு இருக்கக்கூடிய ஒரு இதைத்தான் பார்த்திருக்கிறோம். ஆனா அதிமுகவில் மட்டும்தான் அப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்க எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி தவறி விட்டார்கள். எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா உருவானாங்க அப்படின்னா அதுல பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. இதே எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தன்னை மீறி செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தப்போ கட்சியை விட்டு நீக்கினார். கொள்கை பரப்பு செயலாளருங்கிற பொறுப்புல இருந்து அவர் 1 வருஷம் நீக்கி தற்காலிகமா நீக்கி வைச்சார். தன்னை மீறி காங்கிரஸோட கூட்டணி இதை பத்தி பேசினார், உறவை பத்தி பேசினார் டெல்லியில. அப்படிங்கிறதுனால எம்ஜிஆர் ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்தார். அமைப்பு ரீதியா கட்சியை விட்டு நீக்கல, பொறுப்புகள் அனைத்துல இருந்தும் நீக்கினாரு. கட்சி நிகழ்ச்சிகள்ல யாரும் அவரை அழைக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டாரு. அப்ப தன்னை மீறி யாரும் வளரக்கூடாதுங்கிற எண்ணம் தான் பொதுவா அதிமுக கட்சிக்காரர்களுடைய ஜீன்லயே இருக்கு, அவங்க ரத்தத்திலே இருக்கு. அதையே தான் எடப்பாடியும் செய்கிறாரு. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு தொலைநோக்கு பார்வை இல்லாத அரசியல் நிலைப்பாடுகளால கட்சியினுடைய தற்போதைய நிலை என்ன, எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான நுண்ணறிவும் இல்லாம தான் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறோம், நான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறேன், நான் இன்னைக்கு பொதுச் செயலாளரா இருக்கிறேன், இப்படி நான்ங்கிற நினைப்பிலேயே இருந்து கட்சியை அதல பாதாளத்தில் தள்ளி விட்டார் எடப்பாடி. இன்றைக்கு அது ஒரே ஒரு பங்கு தான் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் தவிர, அதாவது நடுத்தர இடைத்தர தலைவர்களை உருவாக்காது அவர்கள் தவறுதானே தவிர, மற்றபடி தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளக்கூடிய தலைவர்கள் தன்னை நட்சத்திர தலைவர்களாக உருவாக்கி கொள்ளாத தன்மை அதிமுகவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, சாதாரண நகர்மன்ற தலைவர் முதல் மேயர் வரை, அமைச்சர் முதல் முதலமைச்சர் வரை, கட்சியில கிளை செயலாளர் இருந்து பொதுச் செயலாளர் வரை யாருக்குமே அந்த நினைவே கிடையாது, சிந்தனையே கிடையாது. இன்னைக்கு வேலுமணி அவர்கள் தலைமையில நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு தமிழக சபாநாயகர், சட்டசபை சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுக்கிற அளவுக்கு நிலைமை கைமீறி போயிருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். தன்னை மீறி யாரும் வளர்ந்து விடக்கூடாது, தன்னுடைய பதவிக்கு யாரும் போட்டி ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு இதுதான். கட்சி தோற்றாலும் பரவாயில்லை, பதவியில் தான் இருக்கணும். இது என்ன விதமான அரசியல் பார்வைன்னு எனக்கு புரியவே இல்லை. கட்சி வெற்றி பெற்றால் தானையா உங்களுக்கு மதிப்பு. இது சாதாரண ஒரு தொண்டனும் கூட தெரியும், கட்சி உறுப்பினரே இல்லாத அதிமுக அனுதாபிக்கு கூட தெரியக்கூடிய விஷயம். அப்ப நீங்க
கட்சியை வளர்த்து அதிகாரத்துக்கு கொண்டு வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கு இந்த அமைப்பை எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ தொடர்ந்து நடத்தினாங்களா? எடப்பாடிங்கிற ஒரு தனிநபர் முதல்வரா இருக்கணும், எதிர்கட்சி தலைவரா இருக்கணும், பொதுச் செயலாளராக இருக்குங்கிற எண்ணத்துல இந்த கட்சியை தொடர்ந்து நடத்துறாங்களா? எனக்கு புரியவே இல்லை. உங்களுடைய நோக்கம் என்ன? கட்சி என்பது ஜனநாயகத்துல தவிர்க்க முடியாத அமைப்பு. அந்த அமைப்பின் மூலமாகத்தான் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பெரும்பான்மை உள்ளவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்கு, மக்கள் வரிப்பணத்தை எடுத்து சரியான முறையில் செலவிட அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்படுது தேர்தல் மூலமா. அந்த அதிகாரத்தை பிடிப்பதற்கு மக்களுடைய வாக்கு தான் முக்கியம். அதாவது வாக்குங்கிறது நம்பிக்கை, நம்பிக்கை தான் முக்கியம். அந்த நம்பிக்கையை நீங்க இழந்து விட்ட பிறகு ஒட்டுமொத்தமாக கட்சியை படுதோல்வி அடைய செஞ்ச பிறகு 3வது இடத்துக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 169 தொகுதியில 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனிச்சு போட்டிட்டது. அதுல 100 தொகுதியில டெபாசிட் போயிருக்கு. எங்கேயுமே வரலாற்றுல இடம்பெறாத ஒரு சம்பவம். இதுவும் ஒரு வரலாறு தான். எடப்பாடி காலத்துல அதிமுக 100 தொகுதிகள்ல டெபாசிட் போச்சு அப்படிங்கிறத பெருமையா சொல்லிக்கலாம். ஆனா இது பெருமையா? நீங்க சொல்றீங்க 35 வருஷம், திமுகவை விட அதிக ஆண்டுகள் அதிமுக தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கு. ஆனா அதிமுகவுக்கு இல்லாத ஒரு சிறப்பு திமுகவுக்கு இருக்கு. என்ன தெரியுமா? கேடர் சிஸ்டம். கேடர்னா செயல் வீரர்கள். அவர்கள் தோற்றாலும் வெற்றி பெற்றாலும் அவங்களுடைய அமைப்பினுடைய நெருப்பை அணையாமல் பார்த்து கொள்ளக்கூடிய தலைமை இருக்கிறது. அவங்களுக்கு அதற்கான திட்டம் இருக்கிறது. இங்க திட்டமே இல்லை. ஒரே திட்டம், நான் தலைவரா இருக்கணும், நான் பொதுச் செயலாளராக இருக்கணும், நான் முதல்வராக இருக்கணும், நான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கணும். இது என்ன விதமான கட்சி செயல்பாடு? ஜனநாயகத்தில் இதுக்கு வாய்ப்பே இல்லையே. சர்வாதிகாரிகளாலே சர்வாதிகாரம் நடக்கக்கூடிய நாடுகள்லயே அடுத்தவன் சர்வாதிகாரத்தை கைப்பற்றி அந்த ஏற்கனவே இருந்த சர்வாதிகாரியை கொன்னு தூக்குல போட்டு நாடு கடத்தி ஆட்சியை பிடிக்கக்கூடிய காலம் இது. அப்படி இருக்கும்போது ஜனநாயகத்தில் இது நடக்கக்கூடியதா? 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி மாறுங்கிற சாமானிய அறிவு இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருந்தா கட்சி இவ்வளவு பெரிய பிளர்ப்புக்கு ஆளாகி இருக்குமா? இவர் முதல்ல செய்த தவறு சசிகலாவையும் தினகரனையும் அதுபோல பன்னீர்செல்வத்தையும் புறந்தள்ளியது. அவங்க ஒரு தனி நபர் கிடையாது. அவங்க ஏற்கனவே அமைப்புல இருந்து செயல்பட்டு பரவலான ஆதரவை பெற்றவங்க. அவங்க சமுதாய ரீதியா கூட இருக்கலாம், அல்லது ஜனரஞ்சகமா கூட இருக்கலாம். அந்த விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா இவர்கள் எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கும் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கும் இன்னாள் எம்எல்ஏக்களுக்கும் பதவிகளையும் வாய்ப்புகளையும் அவங்க செல்வாக்க பயன்படுத்தி வாங்கி தந்தவங்க. அந்த நன்றி உணர்ச்சி, அரசியல்ல துரோகம் எவ்வளவு முக்கியமோ மேல வர்றதுக்கு, துரோகம் பண்ணாதான் மேல வர முடியும் அரசியல், அது பாலபாடம். அதே மாதிரி நன்றியும் முக்கியம். அந்த நன்றியை மறந்த ஒரு அமைப்போ ஒரு நபரோ நீண்ட காலத்துக்கு அந்த துறையில், அதாவது அரசியல்லையோ மற்ற இதுலையோ நீடிக்க முடியாதுங்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய வீழ்ச்சி மிகப்பெரிய உதாரணம் அரசியல் ரீதியா. இத இன்னைக்கு புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாவேக்காவும் சரி, காலங்காலமா கட்சி நடத்தின கம்யூனிஸ்டுகளும் சரி, எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவும் சரி பாடமா எடுத்துக்கணும். தான் தான் இந்த அமைப்பு, என்னை தவிர யாருமே இல்லைன்னு யார் ஒருவர் நினைக்கிறாரோ அவருக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்காது. ஜெயலலிதா தோத்துருக்க, நீங்கெல்லாம் புரட்சி தலைவி, இதே தெய்வம், கடவுள் அப்படின்னு சொன்ன புரட்சி தலைவி தோக்கலையா? 91க்கு பிறகு 96ல, அது மாதிரி 2006ல இப்படி பல முறை தோற்றவர்கள் தான் ஜெயலலிதாவும் எம்ஜிஆருடைய தலைமையில பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்ப இந்த வரலாறுலாம் எடப்பாடிக்கு தெரியுமா தெரியாதா? முதல்ல கட்சியை வலுப்படுத்துவதற்கு இவர் ஒப்புக்கொள்ளவில்லை. செங்கோட்டையன் முதல் ஜேசிடி பிரபாகரன் வரை, அது மாதிரி PH பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன் வரைக்கும் கட்சியை விட்டு வெளியேறும்போது ஒரு ஆனந்தப்பட்டாரு. தனக்கு போட்டியே இல்லைன்னு பெருமையா இருந்தாரு. அந்த மகிழ்ச்சியில தான் வெற்றி பெறுவோமா பெறமாட்டோமாங்கிற கணிப்பே இல்லாம மக்களுடைய நாடி துடிப்பை உணராத எடப்பாடி தமிழ்நாடு முழுவதும் தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போங்கிற கோஷத்தை முன் வச்சு பிரச்சாரம் பண்ணாரு. சத்தியமா இவர் என்ன செஞ்சிருக்க தெரியுமா? அதிமுகவை மீட்போம், அதிமுகவை காப்போம்னு தான் அந்த டைட்டில் வச்சிருந்திருக்கணும் அந்த பிரச்சாரத்துக்கு. அதை விட்டுட்டு தப்பான டைட்டில் வச்சு தமிழகம் முழுவதும் அலைந்து திரிந்தார். அவர் பிரச்சாரம் பண்ணாருன்னு சொல்ற அது நாகரிகமான வார்த்தையா இருக்கு. அலைஞ்சு திரிஞ்சார். அதுதான் நடந்தது. அந்த அலைந்து திரிந்ததனுடைய விளைவு தான் 47 எம்எல்ஏக்கள். இந்த 47 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சவங்கள பெரும்பான்மையானவங்க அதிமுக செல்வாக்கில் வெற்றி பெற்றவர்கள் அல்ல. அவங்க தனிப்பட்ட செல்வாக்கினால் பெற்றவர்கள். CV சண்முகத்திலிருந்து SP வேலுமணி வரைக்கும் எல்லாருமே தனி செல்வாக்கில் வெற்றி பெற்றவர்கள். 1-2 தொகுதியை தவிர பாக்கி உள்ளவர்கள் எல்லாருமே அவங்க சொந்த
செல்வாக்காக வெற்றி பெற்றவங்க. அப்படி இருக்கும்போது அந்த வெற்றிக்கு தன்னுடைய பிரச்சாரம் தான் காரணம்னு இவர் நினைக்கிறாருன்னா அது மாதிரி சிறுபிள்ளைத்தனம் அரசியல்ல வேற எதுவும் கிடையாது. இன்றைக்கு அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய கட்சி தேஞ்சு மறைஞ்சு மாஞ்சு போகக்கூடிய வரலாற்று நிகழ்வுக்கு நாமெல்லாம் இந்த நிகழ்காலத்துல சாட்சியா இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் பல்வேறு நலத்திட்டங்களை, பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை, சட்டங்களை தமிழ்நாட்டுல உருவாக்கி முன்னுதாரணமா ஆட்சி செய்த ஒரு அமைப்பு நம்ம காலத்திலே தேய்ந்து போவது என்பது அரை நூற்றாண்டு காலமாக நீடித்த அமைப்பு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிலைமைதான். அப்போ அடுத்த அரசியல் எப்படி இருக்கும்னா தாவேகா திமுகன்னு இருக்கும். இதுல மூணாவது ஒரு அமைப்பு ரீதியா மௌன புரட்சியை ஏற்படுத்த காத்திருக்கு, அது பாஜக. இவர்கள் நினைத்தது மாதிரி இந்த 2026 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வச்சதுனால பாஜக அழிஞ்சிருச்சுன்னு திருமாவளவன் மாதிரி கம்யூனிஸ்ட் மாதிரியான ஆட்கள் நம்புவது மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. ஏன்னா அமைப்பு ரீதியாகவும் மற்ற இதர ரீதியாகவும் பாஜக மிக 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 தெளிவாகவும் திறமையாகவும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதுக்கு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மேற்கு வங்காளத்தில் அவங்க பெற்ற வெற்றியே சாட்சி. இதை புரிஞ்சுக்கலைன்னா எதிர்காலத்துல இந்த டிவிக்கும் இந்த திமுகவுக்கும் மிகப்பெரிய அடி காத்திருக்கு. இதை புரிந்து கொள்ளாமல் அரசியல் செய்தா நாளைக்கு இன்னைக்கு எடப்பாடிக்கு, அதை எடப்பாடின்னு சொல்றதை விட அதிமுகவுக்கு நேர்ந்த கதிதான் இவர்களுக்கும் நேரும். அதனால மக்கள் நலனை முன்னிறுத்தி அரசியல் செய்வதுதான் எல்லோருக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இனி ஒரு அதிமுக உருவாகாது அப்படிங்கிறத என்னோட பார்வை. நன்றி.